ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி தக்காளி சட்னி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தக்காளி சட்னிக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து கருகிராமல் இருக்கும். இல்லைனா கருகிச்சு அப்படின்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக இதை வதக்கி எடுப்போம். இப்போது இது நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எத்தனை வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக மீடியம் சைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இது நல்லா பொன்னிறமானதுமே ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த இதுக்கு வந்து 2 வெங்காயத்துக்கு ஒரு 3 பெரிய தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். நான் 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சட்னிக்கு. அப்போ தான் வந்து சட்னி அரைக்கும் போது நமக்கு நல்ல ஒரு இதில் கிடைக்கும். இப்போது இதை நம்ம லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்குற ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது சில பேர் காரம் அதிகமாக சேர்ப்பாங்க, சில பேர் காரம் கம்மியாக சேர்ப்பாங்க. அதனால் காரம் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து மீடியமாக காரம் சேர்ப்பேன், அதனால் நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பூண்டு, வரமிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டுருக்கிற ஸ்டேஜில் இந்த வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இப்படியே வதக்கிட்டுருக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அப்படியே இதில் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ஒரு மாதிரி முகக்காயாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா டேஸ்ட் நல்லா இருக்காது. தக்காளி சட்னிக்கு நல்ல பழமாக ஒரு 3 பழம் பெரிய பழமாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அடுத்து தக்காளி பழத்தை சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த 3 தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். பாருங்கள், நல்ல பழமாக 3 தக்காளி பழம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளி பழத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இது நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது ரொம்ப வதங்கிச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது, வதங்கலைனாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போது இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். லைட்டாக அந்த தோல் சுருங்கி வரும் பார்த்திங்களா, அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போது இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது 2யும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்து வச்சுட்டு இந்த தோல் லைட்டாக சுருங்கி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடணும். சூடோடு எப்போவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சட்னி அரைக்கவே கூடாது. குழம்ப கரைக்கிறதுனாலும் அப்படி தான். எப்போவுமே மிக்சியில் சூடாக இருக்கிற பொருளை நீங்கள் அரைக்கவே கூடாது. மிக்சியும் கெட்டு போயிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே எதை அரைக்கணுன்னாலும் நம்ம நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இதை இப்போ நான் ஆஃப் பண்ணி நல்லா ஒரு ஃபேன் காற்றுல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். பாருங்கள், நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி எடுக்கலாம். எப்போவுமே நம்ம என்ன சட்னி பண்ணாலும் அதுக்கு தாளிப்பு கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் பெருங்காயத்தூளை போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இறக்கி ஆற வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். சில பேர்த்துக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால மேக்ஸிமம் எல்லா சட்னிக்கும் நீங்கள் இந்த பூண்டு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே சமையல்லாம் அடிக்கடி நம்ம டெய்லியுமே ரொட்டீனாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஹெல்த் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போது இது நல்லா ஆறி வரும்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகுளுந்தம் பருப்பு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஒரே ஒரு வரமிளகாய் அப்படியே முழுசாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு வரமிளகாய் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஆஃப் பண்ணலைன்னா மிளகாய் கரிஞ்சிரும். இப்போ அதை அப்படியே நம்ம அந்த சட்னியில் சேர்த்தோம் அப்படின்னா தாளிப்புக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.